இப்போது சிறப்பு விருந்தினர்களின் சிறப்புரையும் வாழ்த்துரையும் அரங்கில் நிகழ இருக்கிறது. அதற்கு பிறகும் நடனம் இருக்கிறது. சிவ நாட்டியாலயா நடனப்பள்ளி பெருமையுடன் வழங்கும் 308வது பரதநாட்டிய அரங்கேற்றம் வெகு சீரோடும் சிறப்போடும் களம் கண்டு களை கட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற கலைமாமணி பத்மஸ்ரீ ஐயா சீர்காழி ஜி சிவசுந்தரம் அவர்கள் அன்போடு மேடை கிடைக்கின்றோம். தொடர்ந்து டாக்டர் ஏ சுமதி சுந்தர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். தொடர்ந்து திருவளர் பிஜே தீபாதேவி அவர்களை மேடை கலைக்கின்றோம். உங்களுடைய பலத்த கைத்தட்டல் இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்தும். ஒளி படைத்த கண்ணினாய் வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா என்ற முண்டாசு கவிஞனின் வரிகளுக்கு ஏற்ப நம்பிக்கையை அதிகமாக்கும் நிகழ்வாக வாழ்த்துறை நிகழ இருக்கிறது. அதற்கு வருகை புரிந்திருக்கும் இந்த சிறப்பு விருந்தினருக்கு இப்போது சிறப்பு செய்ய போகின்றோம். முதலில் இந்த நிகழ்வின் கதாநாயகி ஹரிப்பிரியாவுடைய பெற்றோரை மேடை கலைக்கின்றோம். பெற்றோர்கள் இப்போது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்கிறார்கள். ஐயா சீர்காழி ஜி சிவசுந்தரம் ஐயா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்து அவரை மகிழ்விக்கின்றோம். அன்பால் அணிவித்து அவருக்கு சிறப்பு செய்கின்றோம். ஹரிப்பிரியாவின் தந்தை திருவாளர் வெங்கட்ராமன் அவர்கள் இப்போது சிறப்பு செய்கின்றார். அடுத்து நிருத்திய கலாபாரதி டாக்டர் ஏ சுமதி சுந்தர் அவர்களுக்கு ஹரிப்பிரியாவின் தாயார் அவரும் சுமதிதான், சுமதிக்கு சுமதியே சிறப்பு செய்கின்றார். நன்றி. அடுத்து பிஜே தீபாதேவி அவர்களுக்கு இப்போது ஹரிப்பிரியாவின் பெற்றோர் இருவரும் இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள். சிறப்பு செய்த பெற்றோர் திருவாளர் வெங்கட்ராமன் திருமதி சுமதி அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு வெறும் அன்பை மட்டும் வழங்கி ஆடையாக கொடுக்காமல் அவர்களுக்கு நினைவையும் பரிசாக வழங்க நினைவு பரிசு வழங்குகின்றோம். நினைவு பரிசை ஐயா சீர்காழி ஜி சிவசுந்தரம் ஐயா அவர்களுக்கு தம்பி பிரகதீஷ் அவர்கள் வழங்குவார்கள். உங்கள் வருகை எங்கள் நினைவுக்கு பரிசாக இருந்தாலும் எங்கள் நினைவின் பரிசாக இதை வழங்குகின்றோம். இந்த நாட்டிய பள்ளியின் முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மா ராதா அவர்கள் இப்போது நினைவு பரிசினை சுமதி சுந்தர் அவர்களுக்கு வழங்குகின்றார். தொடர்ந்து பிஜே தீபாதேவி மேம் அவர்களுக்கும் இந்த பரிசு வழங்கப்படுகின்றது. நினைவு பரிசை வழங்கி மகிழ்கின்றார் ராதாம் அவர்கள். நன்றி. நினைவு பரிசை பெற்றோர்களுக்கும் வழங்கியவர்களுக்கும். இப்போது இந்த நாட்டிய அரங்கேற்றத்தில் இசையால் ஈர்த்து கொண்டிருக்கின்ற இசைக்கலைஞர்களை சிறப்பு செய்கின்ற தருணம் இது. இந்த நாட்டியத்தின் குருவாக திகழ்ந்து நட்டுவாங்கம் இசைக்கின்ற நட்டுவாங்க இசைக்கலைஞர் திருமதி எம் கிருஷ்ணவேணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு விருந்தினர் மூவரும் இணைந்து சிறப்பு செய்ய வேண்டுகிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இப்போது தங்களுடைய திருக்கரத்தால் நட்டுவாங்க குரு திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு இப்போது வழங்குகின்றார்கள், சிறப்பு செய்கின்றார்கள். அடுத்து வாய்ப்பாட்டு இசைக்கலைஞர் திருவாளர் விஜீஸ் வேணு அவர்களை அழைக்கின்றோம். விஜீஸ் வேணு அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அரங்கில் பலர் எழுந்து நின்று இவரை பாராட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு மனங்களை ஈர்த்திருக்கிறார் தன்னுடைய குரலால். தொடர்ந்து புல்லாங்குழல் இசைக்கலைஞர் குழல் கொண்டு நம் மனங்களை ஈர்த்துகின்ற திருவாளர் கடப்பா இ ராகவேந்திரன் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து வயலின் கொண்டு நம் மனங்களை வாசிக்கின்ற திருவாளர் பி என் சிவகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இவ்வளவு நேரம் தொடக்க முதல் இருந்து வர்ணம் வரை கண்டு இந்த மாணவியின் திறனை ரசித்த சிறப்பு விருந்தினர்கள் அவருக்கான வாழ்த்தை வழங்குகின்ற தருணம் இது. முதலில் வாழ்த்துறை வழங்குவதற்கு சென்னை வலசரவாக்கம் தேவி அகாடமி சீனியர் செகண்டரி பள்ளியினுடைய தாளாளர் பி ஜே தீபாதேவி
பிஎட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுடைய அன்பு வாழ்த்தால் இன்னும் அவர் திறமை வெளியிடட்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். Good afternoon to everyone present here. My warm pranams to the eminent and esteemed chief guests of the day, Dr. Sirgari Shivachidambaram sir and Dr. Sumati Sundar ma'am. It's an absolute honor to be here joining you all in celebrating this pivotal moment in Ms. Haripriya's journey, the beautiful tradition of Arangetram. I just witnessed, some of her brilliant performances with sheer grace and poise. I hope you all agree with me on this. So Haripriya stands out not only as a dancer of immense talent, but also as a young woman of remarkable humility and kindness. Her devotion to Bharatanatyam, paired with her commitment to both academics and cultural pursuits at Devi Academy, has always inspired those around her. She embodies a blend of curiosity, passion, and discipline that will undoubtedly propel her to great heights in whatever she does and wherever she goes. So on behalf of everyone at Devi Academy Senior Secondary School, I extend our heartfelt wishes for her future endeavors. I also like to take this moment to appreciate the dedication and artistry of the entire team at Shivanatyalaya. Your commitment to preserving this and promoting this timeless art form is truly commendable. Can we have a big round of applause? So finally, I offer my sincere gratitude to Haripriya's family for allowing me to share in this precious occasion. Congratulations, dear Haripriya. May this be just the beginning of a lifelong journey of artistic fulfillment. And I'd like to make a special mention to all the amazing musicians out here and to Haripriya's dance instructor, Ms. Krishnaveni, and the MC of the day. Thank you very much. Thank you for the opportunity. எதிர்பார்த்ததை போல குறைவாக நிறைவாக பேசி நம் மனங்களை ஈர்த்திருக்கிறார் அம்மா தீபாதேவி அவர்கள். அவருக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து நாட்டியத்தின் குருவாக விளங்கி தமிழிசை கல்லூரியில் பணியாற்றி முதல்வராக பணியாற்றி சிறப்பாக தன்னுடைய நாட்டிய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பிரிட்ஜ் அகாடமி மீடியா அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ஹெட்டாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ஏ சுமதி சுந்தர் அவர்களை என்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்களுடைய வாழ்த்தை தாருங்கள். எம்பெருமானின் பாதம் பணிந்து சிறிய உரை மேடையில் அமர்ந்திருக்கும் பத்மஸ்ரீ கலைமாமணி ஸ்ரீ சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீமதி தீபா அம்மா அவர்களுக்கும், இந்த நாட்டிய பள்ளியை சிறப்புடன் தனது சகோதரிக்கு அடுத்து நடத்தி கொண்டிருக்கும் திருமதி ராதா மற்றும் மறைந்த ஷைலஜா அவர்களின் புதல்வர்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது இனிய நண்பகல் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி சிவ நாட்டியாலயா, ஆனால் ஹரியின் நாமங்கள் சிவனும் ஹரியும் ஒன்றல்ல என்று பக்கவாத்தியக்காரவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சிவ நாட்டியாலயாவில் ஹரியின் நாமங்கள் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி அரங்கேறிச்சு. நிச்சயமாக பாராட்டணும். 308வது அரங்கம். இந்த நாட்டிய பள்ளியின் குரு மற்றும் அவளது கணவர் இருவரும் மறைந்த சில காலம் ஆகின்றது. அவர்களுக்கு எனது நமஸ்காரம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இதை சிறப்பாக நடத்தியிருந்தால் அவர்களுடைய இடத்தை நிறைவு செய்யும் வகையில் இந்த அரங்கம் மிக அற்புதமாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அவர்களுடைய ஆசி இந்த குழந்தைக்கும் இந்த பள்ளிக்கும் என்றும் நிலைத்திருக்கும். மேலும் ஹரிப்பிரியா, குரு கிருஷ்ணவேணி அவங்களுடைய நட்டுவாங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டீச்சர் போனதுக்கப்புறம் இன்னொரு டீச்சர் அந்த குழந்தைய மோல்ட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதாவது புல்லென நினைத்தாயோ கொங்கணவான்னு கொங்கணேஸ்வரருக்கே கேட்டிருப்பார் ஒரு சித்தர். அதுபோல் ஹரிப்பிரியா சாதாரண ஒரு சின்ன புல்லோ புழுவோன்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப அற்புதமாக அவங்க இன்றைக்கி ஆடியிருக்காங்க. பார்க்க சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் அவங்களுடைய லாவகம், ப்ரெசன்டேஷன், அபிநயம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பொதுவாக எல்லாருமே இந்த காலத்தில் ஒரு குரு இருக்கிறச்ச எக்கச்சக்கமான குருவை தேடி போயின்னு இருக்காங்க.
ஆனால் தன்னுடைய குரு மறைந்தாலும் அதே நாட்டிய பள்ளியில் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டிருக்கும் அந்த பெண் வந்து ஹரிப்பிரியா மறக்காமல் அந்த நாட்டிய பள்ளியில் தான் அரங்கேற்றம் முடிக்கணும்னு இருக்காங்க பார்த்தீங்களா. இது நிச்சயமாக பாராட்டணும். அவர்களது பெற்றோர்களுக்கும் எனது பாராட்டுக்கள். ஏன்னா இன்றைக்கி தடுக்க விழுந்தால் 10 ஒரு தெருக்கு தெரு நாட்டிய பள்ளி வந்துடுச்சு. அது போலலாம் இல்லாமல் தன்னுடைய குரு வழிகாட்டுதலுடன் அவரது சகோதரியும் அவரது மகன்களும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியிலேயே அவங்க முடிச்சிருக்காங்க. ஹரிப்பிரியாவுக்கு எனது வாழ்த்துக்கள். மேலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். ஒரு குருக்கிட்ட வந்து ஒரு மாணவன் படிச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த குரு ஏட்டை பார்த்து பாடம் நடத்திட்டே இருந்ததும் அந்த பையன் என்ன பண்ணினா, இவர் இதை பார்த்து சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு நம்ம சன்மானம் கொடுக்கணும், நம்மளே இதை படிச்சுக்கலாம் இந்த புக்கை வாங்கின்னு சொல்லிட்டு அந்த ஏட்டை வாங்கிட்டு அந்த பள்ளியை விட்டு வெளியேறிடுறான். பல காலம் கழித்து ஒருத்தர் பார்க்குறார். இவர் போயிட்டு இந்த மாணவன் வந்து ஒருத்தர் வாந்தி பண்ணுறார், அதை போய் பிடிக்கிறான், எச்சலையை எடுத்து போடுறான். என்னடா இந்த பையனை பார்த்தா நல்ல பாண்டித்யம் நிறைஞ்சவன் போல் இருக்கிறான், இந்த பையன் இப்படிலாம் பண்ணுறாரு, என்னப்பா நீ இப்படிலாம் செஞ்சிட்ருக்கிற, என்ன விஷயம்னதும், ஐயா சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது எச்சல் புனிதம், இறந்தவன் போர்வை புனிதம், வாந்தி பண்ணினது புனிதம்னு சொல்லியிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கோ கொண்டு வான்னு சொல்லி அந்த ஏட்டை எடுத்து பார்த்தாக்கா, எச்சல் புனிதம் என்பது வந்து ஒரு பசுமாற்றிடம் கன்று சென்று பாலை அருந்தும் பொழுது அது எச்சல். அந்த எச்சல் பாலை தான் நாம் வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அதோட பொருள் வந்து அந்த மாணவனுக்கு புரியலை. அதே போல் இறந்தவன் போர்வை புனிதம் என்பது வந்து பட்டுப்பூச்சிக்களை எல்லாம் அழித்த பிறகு அதிலிருந்து நமக்கு வந்து நாம் தான் பட்டாடையாக அணிஞ்சிக்கிறோம். அதையும் இறைவனுக்கு வந்து நம் வஸ்திரமாக சாத்துறோம். வாந்தி பண்ணினது புனிதம் என்னும் பொழுது தேனீக்கள் எல்லாம் பூவிடையை சென்று மதுவை அறிந்துவிட்டு அது தேனடையில் வாந்தி பண்ணுது, கக்குது. அதன் பிறகு அதை நாம் வந்து மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இறைவனுக்கும் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அது மேலோட்டமாக பார்த்துட்டு அந்த மாணவன் தவறாக புரிஞ்சிட்டான். ஆனால் அது போல் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஹரிப்பிரியா வந்து தன்னுடைய குரு இல்லைனாலும் வேறொரு குருவை தேடி போகாமல் இதே இடத்துல இருந்து இங்கேயே இந்த பள்ளியோட பெருமைக்கு சேர்க்கணும்னு வந்து நின்றுருக்காங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து நான் தலைவணங்குற ஹரிப்பிரியாவுக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும். மேலும் பக்கவாத்தியக்காரங்கள் நமக்கு அதாவது ஷட்டாங்கமாக ரொம்ப அற்புதமாக குரலிசை கலைஞரின் அந்த சமஸ்கிருத ப்ரொனன்சியேஷன், தமிழ் ப்ரொனன்சியேஷன்லாம் ரொம்ப அழகாக அவருடைய குரல் வளம் இருந்தது. பைரவி ரொம்ப அழகாக பாடினார். தஞ்சை நால்வர் இயற்றிய மோகமான பைரவி வர்ணத்தோட சாயல் அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வர்ணத்தில் பொதுவாகவே வந்து நாயக நாயகி மேலே சிருங்கார பதவர்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அதே நாயக நாயகி பக்தி பாவத்தோடு கூடிய ஒரு பதவர்ணத்தை இங்கே க்ரியேட்டிவிட்டியாக நான் பார்த்தேன். அதில் வந்து அந்த குழந்தை பண்ணின அபிநயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு. அழகாக ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அந்த சிருங்கார பாவங்கள் எல்லாம். அதுபோல் அதுக்கேற்றபடி வந்து நம்மளுடைய மிருதங்க இசைக்கலைஞர் எடுத்து கொடுத்தது, புல்லாங்குழல் இசைக்கலைஞர் அவங்க கொடுத்தது, வயலின் இசைக்கலைஞர் இசைத்தது எல்லாமே ஜாம்பவான்கள் அவங்க எல்லாருமே. இந்த பக்கவாதிய கலைஞர் வந்து பக்காவாக இல்லைன்னா ஒரு கச்சேரி எடுபடாது. அவங்க சும்மா அழகாக அந்த கச்சேரியை வந்து தூக்கிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸ்பெஷல் எஃபெக்டும் ரொம்ப அழகாக இருந்தது. எந்தெந்த இடத்துல என்னென்ன கொடுக்கணுமோ அழகாக வாசித்தார். அவர்களுக்கும் நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி ஆடின அந்த ஆண்டாளுடைய அந்த பக்தி பாவம் வந்து 28வது திருப்பாவையில் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் குறையொன்றும் இல்லா கோவிந்தா என்ற அந்த பாவையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டாள் சொல்லுவா, ஹே கிருஷ்ணா, நீயோ ஆயர் குலத்தில் பிறந்தவன், ஆனால் நாங்களோ கறவைகளை, அதுவும் கறவாத மாடுகளை நாங்கள் காட்டுக்கு அழைத்து செல்லவில்லை. கறக்கின்ற அங்கேயும் நாங்கள் வந்து சுயமாகத்தான் இருக்கின்றோம். அழைத்து சென்று அங்கு நாங்கள் மட்டும்தான் உண்டு சாப்பிட்டு விட்டு எவரையும் கூப்பிட்டு அழைத்து ஒரு கூட்டாக உண்ணவில்லை. எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து சுயநலம்தான். ஆனால் கண்ணா மணி வண்ணா கோவிந்தா என்றெல்லாம் உன்னை திட்டுகின்றோமே, இதில் எங்களுக்கு என்ன புண்ணியம் இருக்கின்றது? ஒரு புண்ணியமும் இல்லை, நாங்களெல்லாம் சிறார்கள் தான், நீயோ அங்கு இருக்கின்றாய் என்று கோவிந்தனை சொல்கின்றாள். ஆனால் கண்ணனுக்கும் ஆண்டாளுக்கும் அடிக்கடி வந்து சம்வாதம், அதாவது பேச்சுவார்த்தை அவளுக்கு வந்து அது உண்டு. ஆண்டாளுக்கு பேசிகிட்டே இருப்பா கண்ணனோட கனவுல நேரடியாக இருக்கிற மாதிரிலாம். அப்போ கண்ணன் சொல்கிறார், நானோ ஆயர் குலத்தில் பிறந்தவன், அந்த ஆயர் குலத்தில் பிறந்த என்னை நீ பாடுகிறாயே, நீ அல்லவோ புண்ணியம் சேர்த்திருக்கின்றாய். அதுபோல் இந்த குழந்தை வந்து இன்னைக்கு அந்த ஆண்டாளின் நாமங்களையும் எம்பெருமானின் நாமங்களையும் பாடி பாடி பாடி
தான் மட்டும் சரணாகதி அடையல, நம்ம எல்லோரையுமே அந்த சரணாகதி தத்துவத்திற்கு அந்த குழந்தை அழைத்து சென்றிருக்கிறது. அதனால் அந்த குழந்தைக்கு மேலும் வாழ்த்துக்களை கூறி, ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களை கூறி, இந்த சிவநாட்டியாலயாவுக்கும் நான் வாழ்த்துக்களை கூறி, எம்மை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய காம்பேரிங், அதாவது இன்று தொகுத்து அளித்து கொண்டிருக்கின்றவர் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார் ஜோதிபாசர் அவர்கள். நான் இதுவரை அவருடைய இந்த வர்ணனையை கேட்டதில்லை. ஒரு புறம் கவிதை மழை, ஒரு புறம் இசை மழை, ஒரு புறம் உங்களுடைய கரகோச மழை என்று இந்த அரங்கம் அற்புதமாக களை கட்டுகின்றது. நன்றி. அழகாய், அற்புதமாய், இனிதாய் தன் உரையை வழங்கி நம் இதயத்தில் இன்பத்தை சேர்த்திருக்கிறார் அம்மா டாக்டர் சுமதி சுந்தர் அவர்கள். அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர், பல மனங்களுக்கு மருத்துவம் பார்ப்பவர். ஆனால் உண்மையில் இவர் மருத்துவர். சீர்காழி கோவிந்தராஜன் என்ற மிக பெரும் இசைக்கலைஞர் நமக்கெல்லாம் தந்துவிட்டு போன தவப்புதல்வர், பத்மஸ்ரீ, கலைமாமணி, இன்னும் பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் ஐயா சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் மருத்துவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் அன்போடு வாழ்த்துரை வழங்க வேண்டுகின்றோம். மங்களகரமான இந்த நல்ல அரங்கேற்ற வேளையினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய அம்மையார் சுமதி சுந்தர் அவர்களே, தேவி அம்மையார் அவர்களே, சிவநாட்டியாலயா நிறுவனத்தை சீருடன் சிறப்புடன் நடத்தி வாழையடி வாழை என பெரியவர்கள் விட்டு சென்ற வழியினை திரு வெங்கடேசன் அவர்களும் திருமதி டாக்டர் ஷைலஜா வெங்கடேசன் அவர்களும் அமரத்துவம் எய்திய பிறகு சிவநாட்டியாலயாவை அந்த முறைகளை மரபு முறை வழுவாமல் இன்றைய தினம் ஒரு சிறப்பான அரங்கேற்ற நிகழ்வை காணுகின்ற வகையிலே நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய தம்பி பிரகதீஷ் அவர்களும் அவரது சகோதரர் அவர்களும் திருமதி ராதா அவர்களும் இந்த கலை என்கிற மரபினை வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க, அப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுகின்ற நோக்கத்தை தொடங்கிய தாயின் 8 அடி பாய்ச்சலை 16 அடி பாய்ச்சலாக காட்ட இருக்கின்ற இவர்களை பாராட்டுகின்ற இந்த நல்ல வேளையில் இந்த அற்புதமான அரங்கேற்றத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை குழந்தைகளே, பரதநாட்டிய செல்வங்களே, திருக்கோடிக்காவல் ஐயா கிருஷ்ணய்யர் அவருடைய பேரன் வந்திருக்கார். அவரும் வாழையடி வாழையென வந்தவர். ஒரு பெரிய மகான் உடைய வயலின் மகானுடைய பேரன் அவர் வந்திருக்கார். அவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு வந்திருக்கின்ற அழகு கலை செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஒரு சிறப்பான அரங்கேற்றத்தை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். போற்றுதலுக்குரிய செல்வி ஹரிப்பிரியா அவர்கள் இன்று வழங்கியிருக்கின்ற அரங்கேற்றமே ஒரு ஸ்பெஷல் அரங்கேற்றமாக ஹரிப்பிரியம் என்கிற அமைப்பில் சனிக்கிழமை பெருமாளை நாம் நினைச்சாலே அது ரொம்ப புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தில் சிவநாட்டியாலயா வைஷ்ணவார்த்தமாக தந்திருக்கின்ற அரங்கேற்றம் இந்த அரங்கேற்றம். இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் செல்வி ஹரிப்பிரியா அவர்களை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். ஆய கலைகளில் சிறந்த கலை பரதநாட்டிய கலை என்று சொல்வார்கள். 64 கலைகள் இருந்த போதிலும் மிகச் சிறப்பான கலை என்று இறைவனை எடுத்துக்கொண்டு தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்ற கலை பரதநாட்டியம். சங்கீதத்தை கண்மூடி மனதார கேட்டு அகமகிழலாம். ஆனால் பரதநாட்டியத்தை அதற்கேற்றாற்போல் அலங்கரித்து ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் எடுத்து பதம் தவறாமல் பாதம் பிடராமல் ரதம் போல் அலங்கரித்து கொண்டு நல்ல ஸ்டாமினாவோட தம் பிடிச்சு ஆடக்கூடியது தான் பரதம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த பரதநாட்டிய கலையே தெய்வங்கள் ரசிக்கின்ற ஒரு அற்புதமான கலை. குழந்தைகள் அனைவரும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய கலை. ஏன்னா பாடி லாங்குவேஜு
புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி சமுதாய சூழலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மகாபாரதத்தையோ ஒரு ராமாயண கதையையோ நமது இதிகாச புராணங்களில் உள்ள விஷயங்களையோ நமது வழக்கமான பண்பாட்டில் இருக்கின்ற பவ்யங்களையோ பழகுமுறைகளையோ சொல்லிக் கொடுப்பதற்கு பரதநாட்டியத்தை விட ஒரு சிறப்பான பயிற்சி இருக்க முடியாது. அத்தகைய இப்போ அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி போனாங்கன்னா மாமியார் வீட்டில் பார்க்குற பார்வையிலேயே அவங்க இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னன்னு சொல்ல வேண்டியில்லை, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்ல வேண்டியில்லை. அப்படி ஒரு கலையின் வாயிலாக அதை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த கலையாக இந்த அபிநய கலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல தருணத்தில் ஒரு நல்ல கலையை பார்த்த மன நிறைவுடன் இந்த அரங்கேற்றம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவநாட்டியாலயாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவங்க சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவேன். நான் இந்த நாட்டியாலயாவுக்கு புதியவன் அல்ல. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆண்டு விழாவுக்கு வந்தீங்கன்னா சின்ன குழந்தைகள், சிறு சிறு குழந்தைகள், அவங்கள தயார் பண்ணி அவங்கள ஆட வச்சு இந்த பரதக்கலையினுள் அவர்களை ஈர்த்து, பொதுவாக 7 வயசாகட்டும் 8 வயசாகட்டும் என்று சொல்பவர்கள் தான் அதிகம். ஆனால் சிவநாட்டியாவில் நீங்கள் குழந்தைய கொண்டாந்து கொடுத்தா கூட அதுக்கும் ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய அளவு அவர்கள் சிறந்து விளங்கியவர்கள். அந்த பயிற்சிகளின் விளைவாக இந்த அற்புதமான விளைச்சலை, கலை விளைச்சலை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏராளமான அரங்கேற்றங்கள், 308வது அரங்கேற்றத்தை இன்று இந்த சிவநாட்டியாலயா கண்டு கொண்டிருக்கிறது. திருமதி கிருஷ்ணவேணி அவர்களது நட்டுவாங்கத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது. ரொம்ப சுத்தமான முறையில் லய கட்டுக்கோப்பினை அவர்கள் வழங்கிய விதம், அதற்கேற்றாற்போல் இசைக்கலைஞர்கள் திரு வேணு விஜய் அவர்கள், மயிலை ஸ்ரீதர் அவர்களுடைய மிருதங்கம் என ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்கள் கடமும் எல்லா வாத்தியமும் சகல வாத்தியங்களும் கொண்ட ஒரு கருவியை அவர் வாசித்து கொண்டிருக்கின்றார். வயலின் அண்ணா அவர்கள், புல்லாங்குழல் கடப்பா அண்ணா அவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ருதி சுத்தமாக, ஸ்தான சுத்தமாக, ஸ்வர சுத்தமான ஒரு நாதமயமான ஒரு விருந்தினை நமக்கு அளித்தார்கள். அந்த செவிக்குண்டான விருந்துக்கு கண்ணுக்கு விருந்தாக ஹரிப்பிரியா அவர்கள் ஆடி காட்டியது மிகவும் போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது, வாழ்த்தத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இதனை இந்த தருணத்தில் நாம் நிச்சயம் பாராட்டியாக வேண்டும். ஆண்டாளை நம் கண்முன்னே காட்டியது மட்டுமல்ல, அதற்கு முன் இந்த தசாவதார தத்துவங்களை காட்டிய பொழுது அத்துணையும் கண் முன்னே நேரடியாக நிதர்சனமாக இந்த நரசிம்மர்லாம் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. பரதநாட்டியம் நல்ல உடற்பயிற்சி, நல்ல மனப்பயிற்சி, யோகாசன அங்கங்களை கொண்ட ஒரு நல்ல சிறப்பான பயிற்சி. அது தனியாக யோகா பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பரதநாட்டியத்தோடு சேர்ந்து கற்றுக்கொண்டவர்கள் அதை பயிற்சி செய்யும் பொழுது அது உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் அருமருந்தாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அந்த அற்புதமான கலை இன்று அரங்கேற்றமாகி இருக்கின்றது. அரங்கேற்றத்தோடு விட்டுவிடாமல் இன்னும் நெடிய பாதை இருக்கிறது. நீங்கள் தொடர வேண்டும், வளர வேண்டும் என்று உளமாற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். நமது ஜோதி பாசு அவர்களின் தொகுப்புரையே அதுவே ஒரு சங்கீதம். ரொம்ப அற்புதமாக தெளிவோடு, ஞான தெளிவோடு தனது கோர்வையான சொற்களால் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பினை அவர் செய்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நல்வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அற்புதமான இசைக்கலைஞர்கள், அற்புதமான ஒப்பனை. இந்த அரங்கம் ரொம்ப ராசியான அரங்கம். ராணி சீதை ஹால் பரதநாட்டிய கலைஞர்கள் பல பேர் உருவாகிய இடம், உருவாக்குகின்ற ஒரு திருத்தலம். செட்டிநாட்டரசர்கள் கலை வளர்த்த பாரம்பரியத்தில் வந்த திருத்தலம் இது. இங்கே இந்த அரங்கேற்றம் நடைபெறுவது மிகுந்த சிறப்பிற்குரியது. நல்ல ஆடியோ, அற்புதமான ஆடியோ, அற்புதமான ஒளி அமைப்பு, அற்புதமான வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, அனைவருமே பாராட்டத்தக்கவர்கள். இதை நான் உளமாற என்னுடைய பாராட்டாக தெரிவித்து கொண்டு, சிவநாட்டியாலயா இன்னும்
பல 100 அரங்கேற்றங்களை கண்டு பல நல்ல கலைஞர்களை பரதநாட்டிய உலகத்திற்கு வழங்க வேண்டும். பாரம்பரியம் தொடர்க தொடர்க தொடர்க, வாழ்க வளர்க வெல்க என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உள்ளன்போடு உயர்வான வார்த்தைகள் கொண்டு நம்மை வாழ்த்தி மகிழ்ந்திருக்கும் ஐயா சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நாட்டிய அரங்கேற்றம் கண்டு நானிலம் போற்றுகின்ற ஒரு கலைத்தாரையாக உருவாக இருக்கின்ற ஹரிப்பிரியா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறப்பு விருந்தினை வேண்டுகிறோம். மூவரும் எழுந்து அவருக்கு சான்றிதழ் வழங்கி நாட்டிய உலகில் ஒரு நாட்டிய தாரையாக திகழ வேண்டும் என்ற வாழ்த்தை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். உங்களுடைய பலத்த கைத்தட்டல் இன்னும் அவரை பல மேடைகள் ஏற்றும். நன்றி. மிருதங்கம் கொண்டு நம் மனங்களை மகிழச் செய்த திருவாளர் மயிலை கே ஸ்ரீராம் அவர்கள் இப்போது சிறப்பு பெறுகின்றார். அடுத்து சிறப்பு சப்தம் ஹரிஹர சுதன் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றோம். பல இசைக்கருவிகளை தன்னுடைய ஒரே இசைக்கருவியால் இசைக்கின்ற ஆற்றல் வாய்ந்தவர், அவருக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றோம். ஒப்பனையால் தன்னுடைய கற்பனையெல்லாம் கலந்து அழகாக்கிய திருமதி ரோஜா தேவேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றோம். இப்பொழுது இந்த அரங்கேற்றத்தை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னை நானே அறிமுகப்படுத்துகிறேன். நேசம் கொஞ்சம் நெஞ்சங்களுக்கு இதயம் உரைக்கும் இனிய வணக்கம். இது சூரியன் பண்பலையின் நினைத்தாலே இனிக்கும் பாடல் தொகுப்பும் கவிதை படைப்பும் உங்கள் உள்ளம் கவர்ந்த ஜோதி பாசு காற்றோடு கலந்து காது வழி நுழைந்து இதயத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது. 93.5 சூரியன் பண்பலையின் நினைத்தாலே இனிக்கும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான். அதன் பிறகு கலைஞர் தொலைக்காட்சியில் இசையறிவி மற்றும் சிரிப்பினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி தற்பொழுது சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற முனைவர் ஜோதி பாஸ் ஆகிய எனக்கு இப்பொழுது ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். குழுப்படம் குரு போட்டோ எடுக்கப்படுகிறது. நன்றி. சிறப்பு விருந்தினர் அனைவரும் மறுபடியும் தங்கள் இருக்கையில் அமர்ந்து இந்த நிகழ்வை இன்னும் ரசித்து வாழ்த்த வேண்டுகிறோம்.